Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா ஷெல் ஸ்கிரிப்டிங்ல until loop பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். until loopங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு one of the loop. ஷெல் ஸ்கிரிப்டிங்ல ஏற்கனவே என்ன லூப் இருக்கு அப்படினா for loop இருக்கு, while loop இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு லூப் அப்படினு பாத்தீங்கன்னா until loop தான். இது வந்து பாத்தீங்கன்னா while loop மாதிரியே தான் இருக்கும். சோ while loopக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படினா while loop வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் எக்ஸிட் ஆகும். until loop வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா மட்டும் தான் எக்ஸிட் ஆகும். இதான் while loopக்கும் until loopக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். சோ until loop வந்து பார்த்தோம் அப்படினா கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா மட்டும் தான் எக்ஸிட் ஆகும். மத்தபடி இது எக்ஸிட்டே ஆகாது. இதுக்கான சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா until இது வந்து ரிசர்வ் கீவேர்டு. அதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கிற கண்டிஷன் இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் ஆபரேட்டர் தான் கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் do done block வந்து while மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணனும். சோ doங்கிறது ஸ்டார்ட் பண்றது, doneங்கிறது எண்ட் பண்றது. இந்த இன் பிட்வீன்ல நீங்க வந்து உங்களுடைய கோடை வந்து கொடுக்கணும். முக்கியமான கண்டிஷன் என்ன சொன்னோம் அப்படினா ரொம்ப சிம்பிள் தான். கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்தா until loop வந்து வொர்க் ஆகும். கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்ததுனா வொர்க்கே ஆகாது, ஸ்கிப். அதாவது வந்து until வந்து வெளியில வந்துரும். ஓகேங்களா? இதுதான் வந்து சிம்பிளான வந்து until loop பத்திய எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஆன்லைன் ரெப்லெட்டுங்கிற டெர்மினல். இது வந்து லினக்ஸ் டெர்மினல். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ்லையும் ஒர்க் பண்ணலாம், லினக்ஸ்லையும் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சாம்பிள் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஃபைல் நேம் வந்து .shன்னு வச்சுக்கணும். ஏன்னா ஷெல் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பேஷ் ஸ்கிரிப்ட் இருந்தாலும் சரி, ஷெல் ஸ்கிரிப்ட் இருந்தாலும் சரி, ஃபைல் நேம் வந்து நீங்கள் .shல சேவ் பண்ணணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எக்கோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். எக்கோ வந்து ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஈங்கிறது எஸ்கேப் லெட்டர். இது வந்து இந்த மாதிரி எஸ்கேப் கேரக்டர் /t போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். until loop bash script. ஓகேங்களா? இப்போ நான் வந்து நம்பர் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறதை எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ டிஃபைன் த வேரியபிள் I equal to 1 அப்படின்னு போடுறேன். டிஃபைன் த until loop. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ஷெல் ஸ்டைலில் போடுறேன். அதுக்கப்புறம் சி ஸ்டைலில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து until ஷெல் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆப்ரேட்டர் போடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக விடணும். அதுக்கப்புறம் $i. ஷெல் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வேரியபிளை பிரிண்ட் பண்ணாலும் சரி, அக்சஸ் பண்ணாலும் சரி, அசைன் பண்ணும்போது சரி, நீங்கள் டாலர் சிம்பிள் கண்டிப்பாக போடணும். அப்படி போடலன்னா எரர் காமிக்கும். இப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து என்ன பண்ணுன்னா $GD. ஓகேங்களா? GT அப்படின்னா கிரேட்டர் தென், GE அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இது வந்து இந்த ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அப்போ வந்து 11 போட்டுக்கலாம். ஒரு ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக விடணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு do, எண்ட் பண்ணுறதுக்கு வந்து done. இந்த இன்பிட்வீனில் நீங்கள் வந்து கோட் கொடுக்க வேண்டியதான். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா $ஐ சிம்பிளாக பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் த வேரியபிள் இன் ஷெல் ஸ்டைல். நம்ம சிலாம் ரொம்ப சிம்பிளாக I+++ன்னு போடுவோம். இதில் அப்படி போட முடியாது. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா I equal to கோலெஸிங் ஆப்ரேட்டர், அதாவது சிங்கிள் கோட் இருக்கும். சிங்கிள் கோட் கிடையாது, கீபோர்டில் உங்களுக்கு லெஃப்டில் எஸ்கேப் கீவேர்டுக்கு கீழே இருக்கும். அதாவது பேக் டிக்குன்னு சொல்லுவோம் இந்த ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் ஒரு கமாண்ட், எக்ஸ்பிரஷன் ஸ்பேஸ் டாலர் நம்மளோட I ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1. இந்த எக்ஸ்பிரஷன் கமாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ஐங்கிற வேரியபிளை இண்டிஜராக மாற்றி அதனோட அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் 1 வந்து ஆட் பண்ணுறது. இதான் வந்து இதுக்கான மீனிங். ஸோ எக்ஸ்பிரஷன் போட்டிங்கனாலே வேரியபிள் இருக்கிற அந்த வேல்யூவை இண்டிஜராக மாற்றி அதனோட நம்ம என்ன பண்ணுறோமோ அது பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பிரஷனுங்கிறது வந்து ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முடிச்சாச்சு. இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து இப்போ இருக்கிற எல்லா லினக்ஸ் டெர்மிலையும் பேஷ் தான் வந்து டிஃபால்ட் ஷெல்லாக இருக்குது. அதாவது பார்ன் அகெயின் ஷெல். இதுதான் வந்து இப்போ லினக்ஸில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் டிஃபால்ட் ஷெல்லாக இருக்குது. ஸோ பேஷுங்கிறது நம்மளுடைய கமாண்ட் இன்டர்பிரேட்டர். இதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் உங்கள் ஃபைல் நேம் வந்து ut1.shன்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 1லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 11 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா I வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 10 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ I வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் அவுட்புட் வந்துருச்சு.
ஆனால் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா i greater than 10 இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக தான் இருக்குது, ட்ரூவாக கிடையாது. i greater than 10 கண்டிஷன் வந்து ஃபெயில். 2 greater than 10, அதுக்கப்புறம் 3 4 5 6 7 8 9 10 greater than 10 அதுவும் ஃபெயில். 11 greater than 10 வரும்போது கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அப்போ வந்து இந்த அன்டில் லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதான் வந்து இதுக்கு மீனிங். இது வந்து ஜஸ்ட் அப்படியே ஒயில் லூப் ஆப்போசிட்னு சொல்லலாம். ஒயில் லூப்பில் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அதோட பிளாக்கே எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் அன்டில் லூப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் தான் அதோட லூப்பே எக்ஸிக்யூட் பண்ணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் லூப்புக்கும் அன்டில் லூப்புக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் வந்து இங்கே GE போட்டீங்க அப்படின்னா 10லே வந்து கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா GEங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். அப்போ வந்து 10 greater than 10 கண்டிஷன் ட்ரூ. அப்போ வந்து 10 வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, 9 வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். என்ன ரன் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். இது வந்து எதனால் அப்படின்னா நம்ம வந்து GE போடுறதுனால. ஸோ GT போட்டோம் அப்படின்னா வெறும் கிரேட்டர் தென் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். இது வந்து ஷெல் ஸ்டைல். சப்போஸ் வந்து C ஸ்டைலில் போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், C ஸ்டைலில் போடணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அன்டில் போட்டுட்டு C ஸ்டைலில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சின்டாக்ஸ் வந்து ஒன்று தான். இந்த எக்ஸ்பிரஷன் மோட் இப்படி வந்து போட்டுக்கணும். இதான் வந்து எக்ஸ்பிரஷன். இந்த சின்டாக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அதாவது எக்ஸ்பிரஷன் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஃபங்க்ஷன் ப்ரைஸஸ் ஸ்டார்ட்டு எண்டு கரெக்டாக போடணும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், டபுள் போட்டோமா. இப்போ இங்கே வரும்போது C ஸ்டைல் போடும்போது டாலர்லாம் எதுவும் போட தேவையில்ல. i greater than 10 அப்படியே கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அது மாதிரி இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C ஸ்டைலில் போடலாம். இதுவும் ரொம்ப சிம்பிள். டபுள் ப்ரேசஸ் போட்டு i ++ போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இது வந்து C ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்துச்சு. இது வந்து C ஸ்டைல். ஸோ நீங்கள் ஷெல் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஷெல் ஸ்டைலையும் போடலாம், C ஸ்டைலையும் போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒயில் லூப் பற்றியோட இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.